எல்லோருமே தஞ்சை தமிழர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. வருங்காலத்தில் வந்து பெரிய உயரத்தை எட்ட போகிற இந்த சேனலை அவசியம் எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நமஸ்காரம். நான் மகாபரிவாருடைய அனுகிரகத்தில் ஸ்ரீ மகாபரிவா கேட்டரிங் நல்லா பண்ணிட்டுருக்கேன். அதோட தொடர்ச்சியாக லலிதாஸ் கிச்சன் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அது கிரேவிஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியவா ஆங்கியப்படி சாரதம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் மடி ஆச்சாரத்தோட துளசி தீர்த்தம்னு பேரில் சிட்லப்பாக்கத்தில் நடத்திட்டு இருக்கோம். ராஜேந்திர பிரசாத் ரோடு 4வது தெரு, பாஷ்யம் நகர், நம்பர் 1, 62B பிளாட் நம்பர். இதில் நடத்தின்னு இருக்கோம். அவாவா ஆவஸ்தமம், போதாயனம், சுக்லயஜு அவாவாளுக்கு உண்டான வாத்தியார் மற்றும் பிராமணாவை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாமல் அவாளே அரேஞ்ச் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, யாருமே சார்த்தம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரேனிய சார்த்தம்னு எல்லோரும் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நம்மளை வளர்த்த கடமைலாம் தெரிய மாட்டேன்றது, லீவு போடுறதுக்கு மனசு இல்லையா, இல்லை லீவு கிடைக்கலையான்னு தெரியல, இரண்ய சார்த்தம் பண்ணிட்டு போகிறான். இப்படியே போச்சுன்னா நம்ம இந்து சமாச்சாரத்தில் கலாச்சாரத்தில் இந்த சார்த்தங்கிறத அடுத்த இதுக்கு தெரியாமல் போயிடும். பெரியவாளுடைய ஆசை இல்லை பெரியவாளுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பெரியவாளை நினச்சிட்டு சார்த்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு நாள் நடுப்பெரியவாளோட ஆராதனை காஞ்சி மரத்தில் நடந்தது. அன்றைக்கி கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய உபன்யாசம் பார்த்தேன். உபன்யாசம் என்ன சொல்கிறான்னு, இந்த மாதிரி சாரதம் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ஏரியா இல்லாமல் இருக்குது, அப்படி இருந்தாலும் மடி ஆச்சாரம் பத்தாமல் இருக்குது, அதனாலேயே கிரண்ய சாரதம் மாதிரி பண்ணிட்டு போகிறா. இதுக்கு தனியாக யாராவது விருப்பப்பட்டால் சாரதம் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து செய்யலாமேன்னா, சரி அதை நினச்சிட்டே நாங்கள் வந்தோம். நானும் என் மிஸ்ஸஸும் எதிர்த்து அன்றைக்கி பார்த்தோன்னா கிச்சனுக்கு ஒரு மாமா வந்தார், திருச்சிக்காரா. என்னோட ஆகம் காலியாக இருக்குது, நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். துளசி தீர்த்தம் அந்த மாதிரி சார்த்தம் பண்ணுறதுக்கு தரவேலைன்னு கேட்டேன், கொடுத்துட்டார். இப்போ ஒரு 4 வருஷமாக நல்லபடியாக போயின்னு இருக்கு. இது கமர்ஷியல் நோக்கத்தோடு பண்ணுறதில்ல. இது வாத்தியார் பிராமணா உட்பட ஒரு 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 8500 ஆகுது. இல்லை நான் வாத்தியார் பிராமணா நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், மாமி சமையல் ஆற்றுக்கு போகிறப்ப வச்சணும், இது கொடுத்துருங்கோன்னே 4500 கொடுத்தா போதும். இது என்ன விசேஷம் அப்படின்னா, பிராமணா சாப்பிட்ட இலையும் கர்த்தா சாப்பிட்ட இலையும் சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டுடுறோம். இதுதான் இதோடைய இது. ஏதாவது மாத்திரை சாரதனையும் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்லாம் வந்ததுன்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் ரவிகிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம்.